இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு அப்ளை ஆதார் கார்டு ஃபார் சைல்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, போன வாரம் என்னோட பெண் குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணேன். அத அப்ளை பண்ணும்போது நான் என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணேன், அத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு என்பது இன்றியமையா அடையாள அட்டையா மாறிடுச்சு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்தை முதல் எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு வந்து இருக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, 0 to 5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பால் ஆதார் கார்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கைரேகை, கருவிழி இது எதுவுமே ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு ஆதார் கார்டு குடுப்பாங்க. இந்த ஆதார் கார்டு பேர் தான் வந்து பால் ஆதார் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைக்கு என்னென்னலாம் நான் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன், அது மட்டும் இல்லாம என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு, இத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்கு என்ரோல்மென்ட் சென்டரை தேர்ந்தெடுக்கணும். உங்க வீடு பக்கத்துல என்ன என்ரோல்மென்ட் சென்டர் இருக்கோ, அங்க தான் போய் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு வந்து மஸ்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். அதுலயும் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து தான் கொடுக்கணும். அந்த பிரிண்ட் எடுக்கிற பேப்பர் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் பேப்பரா இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க பத்திரப்பதிவு பண்ற இடத்துல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, அந்த கிரீன் கலர் பேப்பர்ல உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்து போய் ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 டாக்குமெண்ட் தான் தேவைப்படும், வேற எதுவுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து நீங்க கரெக்டா ஃபில் பண்ணணும். அதாவது குழந்தையோட பேரை இங்கிலீஷ், தமிழ்ல கரெக்டா இருக்கான்னு பார்த்து ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் நம்பர் இது எல்லாமே ப்ராப்பரா கொடுக்குறீங்களா பார்த்துக்கோங்க. மறக்காம உங்களோட மொபைல் நம்பர் அந்த ஃபார்ம்ல கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் சம்பந்தமான அப்ளிகேஷன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதனால வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்க டீடைல்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட குழந்தையோட போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கும்போது உங்க குழந்தை போட்டோ வந்து கரெக்டா இருக்கா ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸோட பயோமெட்ரிக் வந்து எடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு கைரேகை வந்து பதிவு பண்ணுவாங்க. கைரேகை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதை வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க. அதாவது அவங்க டைப் பண்ண எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட காட்டுவாங்க. அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் கரெக்டா இருக்கா, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கா, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சப்மிட் கொடுத்துருவாங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் வந்துடும். கடைசியா பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதாங்க, உங்களோட ஆதார் கார்டு வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க குழந்தைகளுக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு உங்களோட குழந்தைக்கு ஆதார் கார்டு கிடைச்சிடும். அவ்வளோதாங்க, நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்க குழந்தைகளுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ₹100 ஃபீன்னு வாங்கினாங்க. அது எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ₹100 ஃபீ வாங்கினாங்க. அதை மறக்காம எடுத்து போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு சின்ன அலைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நான் கலர் பிரிண்ட் எடுத்து போயிருந்தேன். அது வந்து கிரீன் கலர் பேப்பர்ல தான் எடுத்துட்டு வரணும்னு கொஞ்சம் அலைச்சலாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நீங்க உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.